அனைவருக்கும் வணக்கம். ஆராசா வர்சஸ் வன்னி அரசு. ஆத்தாடி முரட்டு போயிட்டா இருக்கும் போல இருக்குதே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கலாம். ஆமாங்க, பயங்கரமான சண்டை. ஒரு மந்தையில் இருந்த 2 ஆடுகள் இன்னைக்கு வெவ்வேறு திசையில போயிருச்சு. வழக்கமா மறுபடியும் சந்தித்து கொண்ட போது பேச முடியவில்லையே அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் சந்திக்காதனாலேயோ என்னவோ தெரியல, வண்டையா பேசுறாங்க. காதெல்லாம் கருகிற அளவுக்கு காரி துப்புறாங்க. வெறும் துப்புறதை மட்டும் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம்? அதை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிற பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் என்ன, அதையும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சமூக சேவை. ஆமாங்க, ஒரு சோசியல் சர்வீஸ் மட்டும் ஒன்று பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு தாவேக்கா நண்பர் கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹெல்ப் கேட்டாரு. அவருக்கு ஒரு உதவி மட்டும் நம்ம பண்ணிட்டு பட்டுன்னு அதை பேச ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா சேவை செய்யறதுக்கே பிறந்தவன்டா இந்த ஸ்னேக் பாபு என்பது அதை பார்த்த உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது ப்ரோ, அன்சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறமும் ரெக்கமெண்டேஷன்ல உங்க வீடியோ வருது, எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. புரிகிறது நண்பா. போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஆளுங்கட்சியா நீங்க வந்துட்டீங்க, அதனால ஆளுங்கட்சினா வழக்கமா நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோமோ அப்படிதான் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். நிறைய பேருக்கு ஹர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஏன் நமக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ட்ரை பண்ணியிருக்காப்ல மனுஷன். ஆனாலும் வந்து நம்ம மூஞ்சி வந்துட்டே இருக்குது போலகுது. பாவம், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காரு நண்பா. ஒன்றும் இல்லை, அந்த வீடியோ இருக்குல்ல, அந்த வீடியோவில் கீழே ரைட் சைடு, அதாவது ஹோம் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோடைய தம்ப்நெயில். அதுக்கு அப்படியே ரைட் கார்னர் வந்தீங்க அப்படின்னா 3 புள்ளி இருக்கும். அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு ஒன்று இருக்கு நண்பா. அதை ஒரு அமுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த முகரக்கட்டையை நீங்கள் மறுபடியும் வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய தேவையே இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். அதனால அதை நீங்கள் பண்ணிருங்க. எப்பா, இந்த டெக்னாலஜிலாம் உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது ஒன்றும் இல்லை, தாவேக்கா என்ன பண்ணாலும் கரெக்ட், விஜய் சார் என்ன பண்ணாலும் கரெக்ட், மாசு அப்படின்னு சொல்லி முரட்டு முட்டு கொடுக்குற சேனல்களுக்கெல்லாம் நான் அதை தான் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்ட ஒரு டெக்னாலஜி. ஃபாலோ பண்ணுங்க. ரைட்டுங்க. இப்ப ஆராசா வன்னி அரசு பஞ்சாயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல ஆராசா அவர்கள் என்ன பேசினார்? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆகிவிட்டீர்கள், எப்படி ஆனீர்கள்? இப்போது விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களை அமைச்சர்களாக ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்கிறார். அமைச்சராக ஆக்குவதற்கு உங்களுக்கு வெட்கமில்லை, அமைச்சரை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அந்த கட்சிகளுக்கு வெட்கமில்லை. நான் கேட்கிறேன், நாங்கள் தான் எங்கள் கூட்டணியில் இருந்து சட்டமன்றங்களை தேர்ந்தெடுத்தோம். ஒரு தேர்தல் வரக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு அனுப்பி வைத்தோம். ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு அமைச்சர் கொடுத்திருக்கிறேன் நான் என்று மார்க்கத்தை கொடுக்கிறீர்களே, இப்படி சொல்லுவதற்கு ஜனநாயகத்தில் உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? போனவர்களுக்கு தான் வெட்கமில்லை என்றால் உங்களுக்குமா வெட்கமில்லை? சோ அக்கார்டிங் டு ராசா, அமைச்சரவையில பங்கு கொடுத்த அவங்களுக்கும் வெக்கம் இல்ல, அதை வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற இவங்களுக்கும் வெக்கம் இல்ல. போத் ஆர் ஷேம்லெஸ். 2 பேருமே மானம் கெட்டவர்கள் அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சாருங்க. ரைட்டு. அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நம்முடைய வன்னி அரசு அவர்கள் என்ன சொன்னார் அப்படிங்கறதை நம்ம இந்த இடத்துல பாத்திரலாம். அதாவது எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது என்கின்ற ஒரு வரையறை இல்லாமல் பேசுகிறார். மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்கள் அவரை அழைத்து கண்டிக்க வேண்டும். அண்ணன் ஆராசா அவர்கள் சமீப காலமாக மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டார் என்று தெரியவில்லை. சரி, ரைட்டு. அதாவது மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் கலந்து எரிஞ்சிட்டாங்க குருநாதா என்பது போல இவர் எதையோ எரிஞ்சிருக்கிறாரு வன்னி அரசு அவர்கள். அவர் ஒரு மானங்கெட்டவர் ரெப்ரி, அவர் ஒரு மானங்கெட்டவர் அப்படிங்கிறாரு. இவரு இல்ல ரெப்ரி, அவர் போய் சொல்றார், அவர் ஒரு மெண்டல் அப்படிங்கிறாரு வன்னி அரசு. 2ல எது உண்மை என்று இப்ப நம்ம 2 பேரும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா தீர்ப்பு வழங்க போகிறோம். அந்த அடிப்படையில வன்னி அரசு அவர்களை பார்த்து மறைமுகமாக மானங்கெட்டவர் என்று ஆராசா சொல்லியிருக்காரு. அப்படி மானங்கெட்டத்தனமாக வன்னி அரசு அவர்கள் என்ன செய்தார் அப்படின்னு நம்ம சரி வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கும்போது ரொம்ப நிறைய தரவுகள் நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. வன்னி அரசு என்னும் நான் என்ன ஒரு உக்கிரம் சாமிய பொறுமைனாலும் அடிக்கடியில மீசெல்லாம் பிச்சுட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி வன்னி அரசு அவர்கள் மிக கடுமையாக தாவேக்காவை தாக்கி இருந்தார். எப்ப? சில மாசத்துக்கு முன்னாடி தான். அவ்வளவுதானா அப்படின்னா இல்ல. ஆராசா அவர்களுக்கு இன்னைக்கு பைத்தியம் அப்படின்னு சொல்லி மென்டல் சர்டிபிகேட் கொடுக்குற வன்னி அரசு அவர்கள் இவர் அமைச்சராவதற்கு 15 நாளைக்கு முன்னாடி தாவேக்காவுக்கு என்னென்ன சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்துருவோமா? தமிழ்நாட்டில் மாற்றத்தை உருவாக்குவோம் என்று சொல்லக்கூடியவர் யாருன்னா நடிகர் விஜய் அவர்கள். எவ்வளவு தற்கொலை கும்பலாக, ரவுடி கும்பலாக அவர்கள் உருமாறி இருக்கிறார்கள். நடிகர் பின்னர் ரசிகர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு ரவுடிகளாக மாறி இருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அரசியல் படுத்தாமல் அவர் ஒரு காலித்தனமாக அல்லது ரவுடித்தனமாக ஒரு மாற்றி வருகிறார்கள், உசுப்பேத்தி வருகிறார். அவர் வெறியூட்டப்படுகின்ற ஒரு கும்பலாக மாற்றி வருகிறார் என்பதை இதன் மூலம் நம்ம பார்க்க முடிகிறது. தீய சக்தி தூய சக்தின்னு அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு.
ஆனா என்னை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் நடிகர் விஜய் தான் ஒரு தூய சக்தி என்று சொல்வதை தாண்டி அவர் மிக மோசமான தீய சக்தியாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முரட்டு கோவக்காரா இருப்பார் போலக்குதேங்க. அதாவது ஆராசா அவர்கள் கூற்றுப்படி இந்த டிவிகே கிட்ட போயிட்டு அமைச்சரவை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது ஒரு மானங்கெட்ட செயல், அதனால் நீங்கள் மானங்கெட்டவர் அப்படின்னு சொன்னாரு. இப்படிலாம் பேசிட்டு, அதாவது மினிஸ்டரா ஆகிறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி யாரு கூட போய் உட்காந்து மினிஸ்டர் ஆனமோ அவங்க கட்சியை பத்தி இந்த கிழிச்சிட்டு அவருக்காச்சும் மென்டல்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் தான் கொடுத்தாரு. இவங்களுக்கு என்னென்ன சர்டிபிகேட் கொடுத்துருக்காருன்னு மட்டும் பாருங்க. இத்தனை சர்டிபிகேட்டையும் கொடுத்துட்டு கோலையில ஆரம்பிச்சு சைக்கோ வரைக்கும் எல்லா சர்டிபிகேட்டையும் கொடுத்துட்டு அங்கேயே போய் மினிஸ்டரா உட்காந்துட்டாரு. உடன்பிறப்புகள் சட்டையை பிடிச்சி கேட்கறாங்க, இது மானங்கட்ட செயல் எல்லாம் பெண்ணா ரொம்ப மான மரியாதை உள்ள செயலா? அப்படிலாம் பேசிட்டு போயிட்டு வெக்கமே இல்லாம அமைச்சரவையில உட்காந்தது கூட பரவாயில்லைங்க. இந்த வன்னி அரசு என்னென்ன முட்டு கொடுத்திருப்பாரு சன்னியும் சுகாதாரத்தெல்லாம் உட்காந்து திமுகவுக்கு எப்படிலாம் எங்களை டிஃபெண்ட் பண்ணி பேசியிருப்பாரு, எங்களுக்காக போய் யாரெல்லாம் கடிச்சு கொதறி இருப்பாரு, எப்படிலாம் புகழ்ந்து எங்க தலைவரை பேசியிருப்பாரு. அவ்வளவும் பண்ணிட்டு முந்தா நேத்து வரைக்கும் தாவேக்காவை கேவலமா பேசிட்டு தாவேக்கா அமைச்சரவையிலே போயிட்டு ஒரு மூலையில அங்க உட்காந்துக்கிட்டு சட்டமன்றத்துல எங்க தலைவரை பத்தி அவ்வளவு மட்டமா எங்கப்பா அவங்க அப்பாவை காணோம்னு சொல்லும் போது கொடுக்குற ரியாக்ஷனை பாருங்க. அப்படியே பம்பிக்கிட்டு ஒரு சிரிக்கிறாப்புல. இதை பார்த்தா அப்புறம் நாங்க மானம் கெட்டவன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா அப்படின்னு உடன்பிறப்புகள் கேட்கறாங்க. சங்கட்டமா தான் இருக்குது. உடன்பிறப்புகளை பார்த்தாலும் நியாயமா தான் இருக்குது, சரியா விடுங்கயா, உங்க கோவம் ஒரு நியாயம் தான்யா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நேற்று பார்த்தீங்கன்னா நம்முடைய மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் தாய் சிறுத்தை முரட்டு அறிக்கை ஒன்று விட்டுருக்காருங்க. நங்கு 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 நங்குன்னு போட்டு தமிழக வெற்றி கழக அரசாங்கத்தோடைய தலையிலேயே கொட்டியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல வந்து தூய்மை பணியாளர்களுடைய அந்த பணியை வந்து தனியார் மயமாக்குறதுக்கு ஒரு கடுமையான கண்டனம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் முக்கியமான பாயிண்ட்டுக்கு வராரு. அதாவது தம்பி தப்பு, ஒழுக்கமா நடந்துக்கணும், ஒழுங்கா நடந்துக்கணும் சட்டப்பேரவையில அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அந்த ட்வீட்டை தான் தேடிட்டு இருக்கிறேன். எப்படி உங்ககிட்ட இப்படி பேச்சு கொடுத்துட்டே அதை கண்டுபிடிச்சிருவேன். தான் கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா, அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் திட்டம் தொடங்கவிருப்பதாக தமிழ்நாடு அரசு வாக்குறுதி அறிவித்துள்ளது. ஆமா, அதுக்கு ஒரு 755 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தாய்மாமன் தங்கம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா, அந்த தாய்மாமன் தங்கத்தினால ஒரு பங்கம் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி சிறுத்தை குறுக்க பாஞ்சிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 56% குழந்தைங்க தான் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்குது. ஆனா 44% குழந்தைங்க தனியார் மருத்துவமனையில பிறக்குது. ஆனா இதுல பிறக்கிறதுல வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் ஏழைகளுடைய குழந்தைங்க, தனியார் ஆஸ்பத்திரியில பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் பணக்காரர்களுடைய குழந்தைங்க அப்படிலாம் இல்லைங்க. திடீர்னு அந்த ஹெல்த் காம்ப்ளிகேஷன் சுச்சுவேஷன் இதெல்லாம் பொறுத்து கடன் வாங்கியாச்சும், கந்து வட்டி கடன் வாங்கியாச்சும், எதையாச்சும் அடமானம் வச்சாச்சும் போயிட்டு தனியார் மருத்துவமனையில சர்ஜரி அல்லது வந்து அட்மிட் ஆகிறது அப்படிங்கிறதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லா குழந்தைங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க மாத்திட்டு அதுக்கு வந்து நான் 1 கிராம் தங்கம் போடுறேன், அதுக்கு 755 கோடி ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்றது நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கலைங்க. ஒரு சிறுத்தையாக இது எனக்கு பிடிக்கல. இதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது போக அந்த 1 கிராம் மோதிரம் இப்ப நீங்க போடுவீங்க, நாளைக்கு அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாச்சுன்னா அந்த மோதிரம் பத்துமா? என்னங்க பித்தலாட்டம் இது? தாய் மாமா கொடுத்த மோதிரம்னு ஆசையா போட்டு கூட முடியாததுக்கு எதுக்கு மோதிரம் அப்படிங்கிறாரு தோழர் திருமாவளவன் அவர்கள். அதனால அவர் என்ன சொல்றாரு, கொடுத்தா ஒண்ணு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கணும் எல்லா குழந்தைகளுக்கும். அப்படி இல்லையா, அந்த 755 கோடியை வச்சு அரசு மருத்துவமனைகள்லயே தனியார் மருத்துவமனையில் கிடைக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கிடைக்கிற வண்ணம் உட்கட்டமைப்பையும் வசதிகளையும் அதிகப்படுத்தலாமே. 755 கோடி இருந்தா இன்னும் பல நவீன இயந்திரங்களை வாங்கி போடலாம், இன்னும் நிறைய ஆபரேஷன் தியேட்டர்ஸ் உருவாக்கலாம், இன்னும் நிறைய டாக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணலாமே. சும்மா 1 கிராம் மோதிரம் போடுறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் போடுவேன் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நியாயமா இல்லைங்க. இது ஒரு மொக்க ஐடியா மாதிரி தெரியுது. ஜஸ்ட் ஓட்டுக்காக பண்ற மொக்க ஐடியா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்ல வந்துட்டு, அதுக்கடுத்து முக்கியமா மேலும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு பதிலளித்து பேசிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்ததை ஏளனம் செய்யும் வகையில் பேசியிருப்பது பொறுப்புக்குரிய மாண்புக்கு உகந்தது அல்ல என்பதை சுட்டி காட்ட விரும்புகிறோம். இப்போதைக்கு சுட்டி தான் காட்டிருக்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. ஆமா, இவர் இங்க சுட்டி காட்ட விரும்புகிறோம்னு சொல்லும் போதே அங்க வன்னி அரசு அந்த மூலையில உட்காந்துக்கிட்டு செம்ம காமெடி அப்படின்னு சிரிச்சிட்டு இருந்தது நாம் நினைவில் கொள்ள வேண்டும். கட்சி மேடைகளில் பேசும்போது கூட தவிர்க்க வேண்டிய ஒன்றை சட்டப்பேரவையில் பேசாமல் தவிர்த்திருக்க வேண்டும். இனி வரும் காலங்கள்லயாச்சும் ஒழுங்கா மரபோட சட்டமன்றத்தில் பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனம் தான். ஆனா சுட்டி காட்டுறோம் அப்படின்ற வார்த்தையை மட்டும் போட்டு கண்டிச்சு விட்டாரு.
யார? நம்ம முதலமைச்சரை, மாஸ் முதலமைச்சரை. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இதை வந்து ஸ்டாலின் ஐயா உட்காந்து மொபைல்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அறிக்கையை பார்த்திருப்பாரு. பார்த்து என்ன நினைச்சிருப்பாரு? திருமா, நம்ம திருமா பாத்தியாவா, திருமா திருந்திட்டாப்புல போல இருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, ஆனா நீங்க திருந்த மாட்டீங்க போல இருக்குதே. ஐயோ, உங்களுக்கு ஒண்ணுமே புரியலீங்க. தீபாவளி பர்ச்சேசிங், கருப்பனுக்கு வேட்டி சட்டை, கருப்பு மொண்டாட்டிக்கு சேலை சட்டை, கூவுற சேவல் ஒண்ணு, கூவாத சேவல் ஒண்ணு, ஆட்டங்கறி, வெள்ளாட்டங்கறி, கழுத்தங்கறி 1/2 கிலோ, ஆச்சி சிக்கன் மசாலா 1 பாக்கெட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து லிஸ்ட் போடுறதுக்காக இப்ப வந்து தாவேக்காவுக்கு பிரஷர் போட்டுட்டு இருக்கிறாரு உங்க தோழர். அப்படி திருந்திட்டாருன்னு சொல்லி ரொம்ப உருகாதீங்க, ஒரு நிமிஷம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து ஐயா கிட்ட கொடுக்குறாங்க. இதையும் பாருங்கன்ட்டு எடுத்து பார்த்தா, திருமா விதிக்கும் நிபந்தனைகளால் முதல்வர் விஜய் கடும் அதிர்ச்சி. அப்படி என்னடா நிபந்தனை விதிச்சாரு? அதான் ட்விட்டர்லயே சொன்னாரு, இந்த மோதிரம்லாம் போட தேவையில்ல, இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், கவர்மெண்ட் ஜாபாவே பண்ணி கொடுக்கணும், சட்டசபையெல்லாம் ஒழுங்கா பேசணும்னு சொல்லி, அதுதானே அப்படின்னா, இந்த நிபந்தனையை நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா அந்த நிபந்தனையை நீ ஃபாலோ பண்ணாம இருந்தீன்னா இப்படிதான் குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்காக போட்டது அந்த ட்வீட். நிபந்தனை என்பது இங்க செய்தியில வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி செய்தியில போட்டுக்கிறாங்க. அதாவது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி அப்படியே வந்து நிரந்தரமா தாவேக கூட்டணியில இப்போதைக்கு செட்டில் ஆகிறதுக்கு என்ன வழி, இந்த டிஸ்கஷன் இப்போ போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இப்ப சிபிஎம்லாம் அந்த கூட்டணியில் நாங்க இல்லை அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயுஎம்எல் சொல்லிட்டாங்க, உடஞ்சு போச்சுங்க அந்த கூட்டணி இல்லைன்ட்டு. காங்கிரஸ் சொல்லவே வேணாம், விசிகா மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ வரைக்கும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் டிமாண்ட் இருக்குது, தீர வேண்டிய கணக்கு கொஞ்சம் இருக்குது, தீர்த்துட்டு உள்ள வரோம் அப்படின்ட்டு. அப்படி என்னங்க கணக்கு அப்படின்னா, சில டிமாண்டுகளாம். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சமீபத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்களோட ரொம்ப ஒரு முக்கியமான மீட்டிங். நான் கேட்ட எதையுமே நீங்கள் செய்யவில்லை, அமைச்சரவையில் துறையை மாற்றித்தர கேட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது, இன்னும் நீங்கள் பதிலளிக்கவில்லை. அதான் நீங்க கொடுத்த சேவல் கூவ மாட்டேங்குது, எனக்கு கூவுற சேவலா கொடுங்க, அமைச்சரவையில துறையை மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நான் நிற்கப் போவதாக கூறியும் முதல்வர் விஜய் இன்னும் பதில் சொல்லவில்லை. இதுதான் ஆச்சி சிக்கன் மசாலா 1 பாக்கெட்டு, அதான் இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மாறாக நீங்களே வேட்பாளர் தேர்வில் ஈடுபடுகிறீர்கள், இதற்கெல்லாம் முடிவை சொல்லுங்கள். முதலில் அதுக்கெல்லாத்துக்கு முன்னாடி நான் கேட்ட முக்கியமான வாரிய பதவிகளை விசிகாவுக்கு கொடுங்கள், அதன் பிறகு திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியேறுவதை பற்றி யோசிக்கிறோம். அதான் வாரிய பதவிகள் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னா, அதான் வெள்ளாட்டங்கறி, கழுத்தங்கறி 1/2 கிலோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி தோழர் திருமாவளவன் அவர்கள் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் கிட்ட இருந்து பதில் இல்லை. விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு, போன் பண்ணி கன்வின்ஸும் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு தோழர் திருமாவை. ஆனாலும் அதெல்லாம் முடியாது, முதல்ல எங்க டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி இப்ப நியூஸ் வந்திருக்குது. இந்த நியூஸை தான் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட காட்டியிருக்கணும். ரொம்பலாம் உருகாதீங்க, உங்களை வந்து சட்டமன்றத்தில் வச்சு விஜய் அவர்கள் கலாச்சார் அப்படின்றதுக்காக நீதி கேட்கல, அவருக்காக வேற சில பல விஷயங்களுக்காக இதை போட்டு ப்ரெஷர் பண்றாரு, கம்முன்னு இருங்க, நம்மன வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி ஐயாவை ஆஃப் பண்ணிவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியாக போயிட்டு இருக்குது. அதாவது நிபந்தனைகள் கடுமையாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதனாலதான் இவங்களை நம்ப முடியாதுன்னு சொல்லி இப்ப தாவேக்காவும் வெளியிருந்து நம்ம வந்து அவுட் சோர்சிங் பண்ணிக்கலாம். அது என்ன போயிட்டு ராஜினாமா, மக்கள் என்ன போயிட்டு அந்த 6 தொகுதி 7 தொகுதி மக்கள் தானே அவங்க லூஸானா ஆயிட்டு போறாங்க. அவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்கன்னா மறுபடியும் இன்னொரு தடவை எலெக்ஷன் நடத்தி அப்படியே வின் பண்ணி மெஜாரிட்டியை மெயின்டைன் பண்ணி நீங்க போறதா இருந்தா போங்க அப்படின்ற மாதிரி இவங்களை டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.